ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் உஹதுடைய யுத்தம் நடக்குது. ஒரு சஹாபி மிக மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டு போறாரு. சஹாபாக்கள் அவர் யுத்தம் செய்யறதை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஒரு யுத்தம் செய்யக்கூடிய சஹாபியுடைய அந்தஸ்து என்ன? அவர் பூமியில அவருடைய ஒரு துளி இரத்தம் வடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஷஹீதுகளுக்கு உயர்ந்த கூலி. ஆனா இவர் யுத்தம் செய்யறதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை நல்லா பார்த்துக்கோங்க, அவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்கள் பார்த்தா எங்களோட வந்தவர், உயர்ந்த அந்தஸ்து அடைய வேண்டியவர், சுப்ஹானல்லாஹ், நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். என்ன நடந்தது? அவரை பலர் தாக்கினார்கள். கடைசியில காயங்கள், ரத்தம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. வருத்தம் தாங்க முடியல. கையில் ஒரு ஈட்டி இருந்தது. தன்னை தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்தார். தற்கொலை செய்தவர்கள் நரகவாசிகள். அல்லாஹ் முடிவை பாருங்கள். ஜிஹாதுக்கு போனவர்கள் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹோடு போனவருடைய முடிவு. எங்கட முடிவு எப்படி வரப்போகுது? வாழ்க்கையில எவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டோம், எவ்வளவு அநியாயத்தை செஞ்சிட்டோம், எத்தனை தொழுகையை வீணாக்கிட்டோம், எவ்வளவு வட்டியோடு தொடர்போக இருக்கிறோம். நாங்க முஸ்லிமாகத்தான் மரணிப்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோமே. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பாவங்கள், பொய், ஏமாத்து, நம்பிக்கை, நான் முஸ்லிமாகத்தான் மரணிப்பேன். சுப்ஹானல்லாஹ். எத்தனை சஹாபாக்கள். ஒரு சஹாபி வஹியை எழுதினவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தவர், குர்ஆனுடைய ஆயத்தை எழுதினவர், பாடமாக்கினவர். குர்ஆன் ஒரு பகுதியை குஸ்தன்தீனியாவுக்கு போனாரு. அங்க போய்த்து ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஒரு சஹாபியாக இருந்தவர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் ஒரு நசாரா பெண்ணாக இருந்தால் அவர் நசாராவாக ஆகி வமாத அலா தாரிக், நசாராவாக மௌத்தா போனார். எப்படி நான் முஸ்லிமாகவே மௌத்தாகுவேன் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனவே மௌத்துக்கு தயாராகுவோம். அல்லாஹ் இது போன்ற சந்தர்ப்பத்தை தாரது என்னத்துக்கு தெரியுமா? உங்களை முடிவை நல்லாக்கி கொள்ளுங்க, பாவங்கள் அழிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு மௌத்து இருக்கிறது, சக்ராத் இருக்கிறது. எங்கட சக்ராத்தை நாங்க அனுபவிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, சக்ராத் லேசு இல்ல. சஹீஹான ஹதீஸ்ல வருது, எங்கட அமல வச்சு ஒன்றுமே செய்ய இயலாது. சில கட்டத்துல அல்லாஹ் நல்லடியார்களே, ஷைத்தான் சக்ராத்துல பக்கத்துல வருவார். கெட்டவர்களாக இருந்தால் ஷைத்தான் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருந்து மோசமான வார்த்தைகளை நாவினால் மொழியை செய்து விடுவான். கடைசியில ஈமான பறிச்ச காபிர்களாக நாங்க மரணித்து விடுவோம். குடும்பம் அடக்குவார்கள் கஃன் செஞ்சு. இவர் மொழிஞ்ச சில வார்த்தைகளால் இவர் காபிராக இவர் மரணித்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் சக்ராத்துல வருவார். எங்களை பாதுகாப்போம். அல்லாஹ் இல்லடியார்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்ராத் இருக்கிறதே. அந்த சக்ராத்தை அல்லாஹ் எப்படி அமைக்க போகிறான், அதுக்கு என்ன தயார் செய்திருக்கிறோம். அந்த சக்ராத்தை சரியாக்கி கொள்ளணும். அதுல ஈமான் பறிக்கப்படக்கூடாது என்ற ஆசையோடு எத்தனை பேர் அமல் செய்கிறோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத்தை யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறதுக்கு 3 நாள் இருக்கிறதே. மகரிபுடைய தொழுகையை தொழுவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகரிபுடைய தொழுகையை தொழுவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனார்கள். இஷாவுடைய பாங்கு சொல்லிச்சு தொழுவிப்பதற்காக ரெடியானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வர முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு எடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே பூமியில மயங்கி விழுந்து விட்டார். எங்கள் கண்ணுக்கு முன்னால ஒருத்தர் மயங்கி விழுந்தா தாங்குவோமா? இந்த மஸ்ஜிதுல ஒருத்தர் விழுந்த எப்படி யாராக இருக்கலாம், உள்ளம் துடிக்கும் இல்லையா? உலகத்துடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய ஹபீப் பூமியில மயங்கி விழுந்து இருக்கிறார்கள். அப்படி கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சது. கேட்டாங்க, அசல்ல நாஸ், மனிதர்கள் தொழுதுட்டார்களா? இல்லையா ரசூலல்லாஹ், உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு எழுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர ரெடியாகிறாங்க. மீண்டும் மயங்கி விழுந்து விட்டார்கள். யாரு? உலகத்துடைய ஹபீப், பாவங்களே மன்னிக்கப்பட்ட நபியுடைய சக்ரா. 3வது விருத்தம் ஒதுவெடுத்தார்கள். தொழுவிப்பதற்காக ரெடியாகினார்கள். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மயங்கி விழுந்து விட்டார். பள்ளிக்கு வர முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், முரு அபா பக்கர பள்ளி சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுங்க தொழுவிக்க சொல்லி. என்னால் வர முடியாது என்று சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கட்டத்தில் அல்லாஹ் என்ன நடிகார்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்ராத். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்தை பாருங்களே, எவ்வளவு முக்கியமான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எனக்கு பின்னால் ஒரு நபி வரதாக இருந்தால் உமராக தருவார். லவ் சலக வாதியன் லசலக வாதி ஷைத்தான் வாதியல் உமரா.
என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில போன அந்த பாதையில ஷைத்தான் கூட போக மாட்டான், அவ்வளோ ஈமான் உறுதி. நாங்க பாவத்துல புரண்டு கொண்டு இருக்கிறோம். சக்ராத்தை பாருங்களேன் என்ன நடக்குது. பள்ளிக்கு போகிறார்கள். முகைரா பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அபூ லுஅலுஆ என்று சொல்லக்கூடியவர், அவர்களுக்கு பின்னால் நெஞ்சு ஊட்டப்பட்ட ஈட்டியினால் குத்தி விடுகிறார். குத்தப்பட்டது பலமாக குத்து கீழே விழுந்து கிடக்கிறார்கள். இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பிலிருந்து எப்படியாப்பட்ட சக்ராத் தெரியுமா? அல்லாஹ் நல்லடியார்களே, வாயில பாலை ஊற்றுவார்கள், வெட்டப்பட்ட குடலினால் அப்படியே வெளியால வந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத். இந்த சக்ராத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருப்பார்கள். சக்ராத் இந்த வருத்தம் காயம் சாப்பிட ஏடா. தொழுகையிலே நேரம் வந்தா நான் தொழோனும் என்னை தயார்படுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். தொழுகைக்கு திரும்ப கட்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத். ஆனால் அடுத்தவர்கள் உரிமையில் இந்த சக்ராத்துல கூட எவ்வளவு கவனம் செலுத்தினாங்க தெரியுமா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றை படித்து பாருங்களேன், எவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 35. லேசான சஹாபி அல்ல. சொர்க்கத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்ன 10 பேர்ல ஒருத்தர். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ விருப்பமான சஹாபின்னா, ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த மகள் மௌத்தா போனது போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ விருப்பம். அவருடைய சொத்து கோடி கணக்கில் இஸ்லாத்துக்காக வேண்டி அள்ளி கொடுத்தவர்கள். சக்ராத் எப்படி அமைஞ்சு தெரியுமா? ஹிஜ்ரி 35 அவர்களுடைய ஆட்சியிலேயே கடைசி காலம். மிஸ்ரில் இருந்து வந்த சிலர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மனைவியை மாத்திரம் வீட்டுக்குள்ள வைத்து அப்படியே சிறை பிடித்தார்கள், முற்றுகையிட்டார்கள். யாருக்கும் போய் சந்திக்க இயலா. ஹிஜ்ரி 35 வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அசருடைய தொழுகைக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். மனைவி பக்கத்தில் இருக்கிறார். வீட்டுக்கு வெளியிலே இருந்த சிலர் வீட்டுக்குள்ள இறங்கினாங்க. இறங்கி எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? முஹம்மத் பின் அபூபக்கர் 4 பேர் வந்தார்கள். முஹம்மத் பின் அபூபக்கர் என்று சொன்னவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவ்வளோ உயர்ந்த சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபியுடைய தாடியை பிடிச்சு அப்படியே குலுக்கினார்கள். ஒரு தலைவருடைய சமூகத்தில் முக்கியமான ஒருத்தர் ஹலீஃபாவுடைய தாடியை பிடிச்சு குலுக்குறண்டா எவ்வளோ அவமரியாதை. சிந்தித்து பாருங்க. அந்த நேரத்தில் அவர்களோட வந்து கினானா பின் பிஷ்ர் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கையில் ஒரு ஈட்டி இருந்துச்சு. அன்பானவர்களே, அந்த ஈட்டியின் மூலமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்துக்கு கீழால் அப்படி பலமாக குத்தினான். வயது முதிர்ந்தவர்கள் தானே, பலமாக குத்தினான். அப்படியே ரத்தம் பீரிட்டு பாயுது. அவர்களோடு இன்னொருத்தன் வந்து இருந்தான், சுல்தான் இப்னு ஹம்ரான் என்று சொல்லக்கூடிய. அவனோட கையில ஒரு பெரிய பொல் ஒன்று இருந்துச்சு. அந்த பொல்லால குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த ஒரு கதிரையில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விழா பக்கமாக பலமாக பல விடுத்தம் மாறி மாறி அடிக்கிறார். சக்ராத். அல்லாஹ் நல்லடியார்களே, பேசுறதுக்கு லேசாக இருக்கலாம், முடிவை பாருங்கள், சக்ராத்தை பாருங்கள். அந்த அடியை தாங்க முடியாமல் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள். விட்டார்கள் இவர்கள் விடல். இவர்களோடு ஒருத்தன் வந்திருந்தால் அம்ர் இப்னு ஹமம் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சா தெரியுமா? கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஹலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, தீனுக்காக வேண்டி தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்தவர், அவருடைய நெஞ்சுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு அந்த ஈட்டினால் என்ன செய்கிறார் தெரியுமா? உடம்புல 9 விருத்தம் திருப்பி திருப்பி குத்துகிறார். உடம்பில் இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. மனைவி பக்கத்தில் இருந்தார்கள். நாயிலா வந்தார்கள் தடுப்பதற்காக. வயது போன அந்த பெண்ணை கூட தள்ளிவிட்டார்கள். அவர் ஒரு பக்கம் போய் விழுந்தார்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோட்டு இருந்தார்கள். நோன்பு நோக்கிற அந்த இரவு கனவு கண்டிருந்தார்கள். நோன்பு பிடிப்பதாகவும் நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோடு நோன்பு திறப்பதாக கனவு கண்டிருந்தார்கள். அல்லாஹ் நல்லடியார்கள், என்ன நடந்துச்சு தெரியுமா? அசருக்கு பின்னால இப்படி அவர்கள் செய்தார்கள். உடம்பிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டே இருந்தது. யாருக்கும் வர இயலாது. வீட்டுக்குள்ள நடக்கிறது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைய தினம் நோன்பு திறப்பதற்கு முன்னாலே அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத் எந்த அளவுக்கு நிலைமை தெரியுமா? இவ்வளோ செஞ்ச சஹாபியிலே ஜனாசாவை கூட நிம்மதியாக அடக்க உடல்ல. சிலர் அவர்கள் உடம்பை தூக்கி கொண்டு போறதுக்கு இருந்தார்கள். அதனால சஹாபாக்கள் இரவுல யாருக்கும் தெரியாம ஜன்னத்துல் பகீயிலே ஒரு பகுதியில் தான் இரவோடு இரவாக அடக்கினார்கள். எது? அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத். இதோ இருக்கிறோமே முஹர்ரமுடைய வாரம். அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத் லேச அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை. எவ்வளோ சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன தெரியுமா? சய்யிதே ஷபாபி அஹ்லில் ஜன்னah. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? நாளைக்கு சொர்க்கத்திலே வாலிபர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஹர்ரமுடைய மாதம் என்ன நடந்துச்சு? நீண்ட வரலாற்றுடைய சுருக்கம். கூஃபாவில் இருந்த சிலர், இவர்கள் மதீனாவில் இருந்தவர்களை வாங்கோ, வந்து கூஃபாவில் இருந்து நீங்க ஆட்சியை கையில் எடுங்கோ என்று பல கடிதங்களை அனுப்புகிறார்கள். மக்கள் என்ன வர வைக்கிறாங்க என்று சொல்லி அவர்களும் ஆசையோடு ஒரு தீன நிலை நாட்டோணும்னு சொல்லி ஆசையில போறாங்க. போன நேரத்தில் அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கூஃபாவுக்கு நெருக்கமான இடம் இராக்குக்கு கிட்ட போறாங்க. அந்த நதிக்கு பக்கத்தால போற நேரத்துல அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீதுக்கு கேள்விப்பட்டது இவர்கள் வருகிறார்கள். என்ன செய்தார் தெரியுமா? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாருமாக போனது வெறுமனே 72 பேர் தான். இந்த 72 பேரையும் அப்படியே முற்றுகையிட்டார். எத்தனை பேர் அனுப்பினான் தெரியுமா? கிட்டத்தட்ட 30,000 பேர் பட வைத்திருக்கிறார்கள். 72 பேர், 30 குதிரைகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்படியே சிறை பிடிச்சு கொண்டார். பெண்கள், சிறுவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன செய்யலாம்? உடன்படிக்கை பேசப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இல்லையா? பாத்திலுக்கு அவர்கள், பாவத்துக்கு அவர்கள் தலை சாய்க்கல்ல. என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த படையில ஷிமர் என்று சொல்லி இருந்தான். இவனுடைய கட்டளையுடைய அடிப்படையில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் 3 நாட்களாக சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. அதுக்கு மேலால குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைக்கு சக்ராத்துடைய நிலைமையில குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அல்லாஹ் இல்லையா? கடைசியில ஆஷுராவுடைய தினம் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு என்று நினை 61ஆம் ஆண்டு என்ன நடந்தது தெரியுமா? 65 வயசு நிரம்பி இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில அந்த யுத்த களத்தில் வச்சு 13 அம்புகளால் எரியப்பட்டது. கீழே விழுகிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மாறி மாறி உடம்பை வெட்டுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்புல 30க்கு மேற்பட்ட வெட்டு காயங்கள். உடம்பிலிருந்து ஒவ்வொரு பக்கமாக அந்த இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. சக்ராத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சக்ராத்துல அப்படியே உயிரை துறந்தார்கள். அவர்களோடு வந்த ஷிமர் என்று சொன்னவர் சும்மாவே அல்ல, மூத்தான கோலத்தோட விடல். அல்லாஹ்வின் நல்லடியார் கழுத்தை வேறாக வெட்டி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு போய் பொறுப்பில் இருந்த யஸீதுக்கு முன்னால கொண்டு போய் வச்சார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய சக்கராத் எப்படி வரப்போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு தொழுகை இல்லை, அமல் இல்லை, இபாதத் இல்லை. அல்லாஹுக்கு முன்னால
கொஞ்சம் நெத்திய வைக்கிறதுக்கு ஈமான்ல பலம் இல்லை. வாங்க சொல்லுது, பள்ளிக்கு போவோமே, அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் நெத்திய வைப்போமே, நான் ஒன்று அடிமை என்று சொல்றதை நிரூபிப்போமே என்று சொல்றதுக்கு இந்த ஈமான்ல பலம் இல்லை. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நான் முஸ்லிமாகவே தான் மரணிப்பேன். எங்களை சக்கராத்தை எப்படி வரப்போகுது? அல்லாஹ் நல்லவர்களே, பாவத்துல புரண்டு கொண்டிருக்கிறோம், வட்டில புரண்டு கொண்டிருக்கிறோம், அஹ்லாக் இல்ல, மனைவியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, குடும்பத்தை துண்டிச்சு கொண்டிருக்கிறோம், ஏராளமான பாவங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா நினைப்பு என்ன? நான் நல்லா மூத்தா போகுது, சொர்க்கவாசியாக வாழ. எப்படி நடக்க போகுது? அந்த பாவங்கள் செய்யக்கூடிய நாங்க தான் திருந்தோடு பாவத்தோட மரணிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆஷுரா நோன்பு போன்ற பல சந்தர்ப்பங்களை தாரது. நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் கூட இந்த நன்மையுடைய சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்கோ, உங்களோட பாவத்தை அழிச்சுக்கோங்கோ என்று அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரார். எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். நாம செய்யக்கூடிய சில பாவத்தினால் என்று சக்காத் கடினமாகிவிடும், ஈமான் பறிக்கப்பட்டுவிடும், மௌத்து கஷ்டமாகிவிடும். சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நல்ல மௌத்தையும் நல்ல சக்கராத்தையும் தருவார். அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அல்லாஹ் கௌஷித்துக் கொள்வானாக.